சந்திரபாபு நாயுடு தொடங்கிவிட்டார். இப்போது விட்டுவிட்டால் என்ன ஆவது? இனிமேல் பழைய மாதிரி எல்லாம் ஆட முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களினுடைய யாருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை நம்மால் பார்க்கவே முடியவில்லை. பாஜகவில் இருக்கிறவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாதோ என்று தேர்தலுக்கு முன்னால் ஒன்று சேர வேண்டாம் என்று அவர்களை யார் சொன்னார்கள்? பிரேமலதா அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை யாராலும் எந்த நாட்டிலும் பெற முடியாது. திராவிட கட்சிகள் இரண்டையும், ஒரு கட்சியை இந்த காலிலேயும் இன்னொரு கட்சி அந்த காலிலையும் எத்திடுவேன். நான் தான் பிரதமர். நல்ல மருத்துவரிடம் அவரை காட்ட வேண்டும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு வாரத்தில் பல்வேறு விதமான கூத்துகள் அரங்கேறும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவை இப்போதே தொடங்கிவிட்டன என்பது ஒரு செய்தி. காங்கிரஸ் கூட்டணி இந்த சூழலில் ஆட்சி அமைக்கக்கூடாது என்று நான் என் கருத்தை நேற்றைக்கு முன்தினம் தெரிவித்திருந்தேன். மிக பலரிடமிருந்து வரவேற்பும் சிலரிடமிருந்து வருத்தமான துணியில் விடைகளும் வந்திருக்கின்றன. இப்போது விட்டுவிட்டால் என்ன ஆவது? அவர்கள் மீண்டும் ஜிஎஸ்டி, மற்றபடி இடி எல்லாவற்றையும் கையில் எடுத்துக் கொள்வார்களே என்றார்கள். ஒன்றும் இனிமேல் பழைய மாதிரி எல்லாம் ஆட முடியாது. அவர்கள் பல சிக்கல்களில் மாட்டுவார்கள் என்று நான் கூறியிருந்தேன். இப்போது அது ஏறத்தாழ நடைமுறையில் உண்மை என்றாகிவிட்டது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு விந்தையான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், பொதுவாக வெற்றி பெற்றவர்கள் கொண்டாட்டங்களில் இருப்பார்கள், தோல்வி அடைந்தவர்கள் தளர்ச்சி உற்ற முகத்தோடு இருப்பார்கள். இப்போது அது மாறி நடக்கிறது. இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை எட்டிவிடவில்லை. இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியிலும் அவனுடைய ஆதரவாளர்களிடமும் மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரிகிறது. வெற்றி பெற்றுவிட்ட, தனியாக பெரும்பான்மை பெற முடியவில்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுவிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களினுடைய யாருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை நம்மால் பார்க்கவே முடியவில்லை. வென்றவர்கள் சோகமாக இருப்பதும், வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் இந்த தேர்தலில் தான் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனிப்பெரும்பான்மை என்கிற இடத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று சொல்லுவார்களே, அந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த வெற்றி என்பது சென்ற வெற்றியோடு ஒப்பிடுகிற போது மிக குறைவானது. தனித்து ஆட்சி அமைக்க இயலாதது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 303 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த பாஜக, கூட்டணியோடு சேர்த்து 350க்கும் மேலாக இருந்த அந்த கட்சி இன்றைக்கு தனியாக வெறுமனே 240 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. தனிப்பெரும்பான்மை வேண்டுமென்றால் இன்னமும் 32 இடங்கள் வேண்டும். நாயுடு ஒரு 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். தெலுங்கு தேசம் கட்சி, சந்திரபாபு நாயுடுவின் கட்சி. அடுத்ததாக நிதிஷ்குமார் 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டையும் கூட்டினால் கூட 16, 12, 28, 240, 268 தான். எனவே மகாராஷ்டிரத்திலே ஷிண்டேயினுடைய கட்சியினுடைய 7 எம்பிக்களும் வந்தால்தான் 75, 275 என்கிற எண்ணை தொடும். 275இல் ஒரு அவைத்தலைவர், சபாநாயகர் போய்விட்டால் மீதம் 274 தான். அப்படியெல்லாம் ஒரு ஆட்சியை நடத்துவது மிக கடினம். உதிரியாக இருக்கிற பிற கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொன்று 1, 2 என்கிற எண்ணிக்கையில் 18 பேர் வரலாம். எப்படி இருந்தாலும் 290க்கு மேல் போகாது. ஆனால் இத்தனை கட்சிகளின் கூட்டணி என்றால் அத்தனை பேரும் கோரிக்கைகளை வைக்க மாட்டார்களா? அதை வெற்றிகரமாக சந்திரபாபு நாயுடு தொடங்கிவிட்டார். அவர் அவைத்தலைவர், அதாவது சபாநாயகர் பொறுப்பு, 2 கேபினெட் அமைச்சர்கள், 3 இணையமைச்சர்கள். இனிமேல் பாஜகவில் இருக்கிறவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாதோ என்று கடினமாக இருக்கிறது. இவ்வளவும் வேண்டும். அப்படி சபாநாயகர் இல்லை என்று சொன்னால் 3 கேபினெட் அமைச்சர்கள், 3 இணையமைச்சர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நிதிஷ்குமார் இனிமேல் தான் தொடங்குவார். அதற்கு அடுத்தது 1, 2 வைத்திருக்கிற கட்சிகள், அவர்களும் ஒரு எம்பி இருக்கிறார், ஒரு அமைச்சராக அவரை ஆக்கிவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போதுதான் இந்த வேடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. இதனுடைய போக்கில் என்ன நடக்கும் என்பதை ஆற அமர்ந்து நாம் ரசித்து பார்க்கலாம். இன்னொரு பக்கத்திலே தமிழ்நாட்டில் பார்த்தால் ஓபிஎஸ் வெளிப்படையாக அறிக்கை விட்டுவிட்டார். ஒரு தாய் வழி பிறந்த பிள்ளைகளெல்லாம் ஓர் வழி சென்றால் நாளை நமதே என்று திரைப்பட பாடலோடு வந்திருக்கிறார். எடப்பாடியும் ஒரு திரைப்பட பாடலை சொன்னார். அதாவது ரஞ்சன் பாடிய பாடலை
எம்ஜிஆர் பாடினார், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா என்று எம்ஜிஆர் பாடினார் என்றார். அது போகட்டும். எனவே இப்போது இந்த திரைப்பட பாடல்களோடு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஆளுக்கு ஒரு குதிரையில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுவது, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் ஏன் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று சேர வேண்டாம் என்று அவர்களை யார் சொன்னார்கள்? எனவே இப்போது அவர்களின் திட்டம் அதுதான். நான் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலேயே சொன்னேன், தேர்தல் முடிவு வந்தவுடன் பாருங்கள், எல்லோரும் ஒருங்கிணைகிற முயற்சிகளுக்கு வருவார்கள். இலை பூ, இலை இரட்டை இலை, பூ தாமரை, இலை பூ பழம், மாம்பழம் பலாப்பழம் எல்லாவற்றையும் குக்கரில் போட்டு வேக வைத்து விடலாம் என்று அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று சொன்னேன். ஏறத்தாழ அந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை அதிமுகவில் இருக்கிறவர்களே ஏற்கவில்லை. இவர்தான் இரட்டை இலையே முடக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது என்ன, ஒரு தாய் வழி பிறந்த பிள்ளைகளெல்லாம் ஓர் வழியிலே போக வேண்டும் என்று இப்போது என்ன அவர் சொல்லுகிறார் என்று அங்கே இருந்து முனுசாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். எனவே இந்த பக்கம் அறிக்கை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேசிய முற்போக்கு கழகம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய மகன் விஜயபிரபாகரன் 0.4 விழுக்காட்டு அளவிலே தான் தோற்றிருக்கிறார். எனவே இது தோல்வி இல்லை என்று நமக்கு புரியவில்லை. இந்த தத்துவங்களெல்லாம் புரியவில்லை. எவ்வளவு வாக்குகள் குறைவு என்பதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுமா என்பது தெரியவில்லை. திமுக பெற்றிருப்பது ஒன்று இமாலய வெற்றி இல்லை என்று வேறு அவர் சொல்கிறார். 40 இடங்களில் போட்டியிட்டு 40 இடங்களிலும் வெற்றி பெறுவது இமாலய வெற்றி இல்லை என்று சொன்னால், 40 இடங்களில் போட்டியிட்டு 42 இடங்களில் வெற்றி பெற முடியாது. ஜனநாயகத்தில் அதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நம்முடைய பிரேமலதா அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை யாராலும் எந்த நாட்டிலும் பெற முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஒருவர் மேடையில் பேசினார், திராவிட கட்சிகள் இரண்டையும், ஒரு கட்சியை இந்த காலிலையும் இன்னொரு கட்சி அந்த காலிலையும் எத்திடுவேன்னார். அப்போ யார் பிரதமர்னா நான் தான் பிரதமர் என்றார். நல்ல மருத்துவரிடம் அவரை காட்ட வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால், பழைய வாக்குகளை விட 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாகிவிட்டது. உண்மைதான், நாம் மறுக்கவில்லை. இப்படியே 2 லட்சமாக கூடி 1 கோடியை அடைவதற்கு இன்னும் 50-60 ஆண்டுகள் ஆகும். ஏனென்றால் இப்போது 2 லட்சம் வாக்குகள் கூடியிருக்கின்றன என்கிற உண்மையை நாம் மறுக்கவில்லை. ஆனால் 40 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட கட்டுத்தொகையை டெபாசிட்டை அவர்கள் வாங்கவில்லை என்பதும் இன்னொரு பக்கத்து உண்மை. 8.22 விழுக்காடு வாங்கிவிட்டோம். ஜாமீன் டெபாசிட் வாங்குவதற்கு 16.6 விழுக்காடு வாக்குகள் வேண்டும். இன்னும் 200 மடங்கு வாக்குகள் வந்தால்தான் அது அவர்கள் கட்டுத்தொகையை திரும்ப பெறுவதற்கு இயலும். வாக்குகளின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது என்று சொல்லி மகிழலாம், தங்களுக்கு தாங்களே சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் என்ன பயன்? இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனநாயக தேர்தல் முறையில் எவ்வளவு வாக்குகள் கூடியிருக்கின்றன என்பதை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் கணக்கு. அதற்கு முந்திய ஒரு நிபந்தனை, எத்தனை இடங்களில் கட்டுத்தொகையை திரும்ப பெறுகிறோம். எனவே அந்த டெபாசிட்டையே திரும்ப பெற முடியவில்லை என்றால் மற்ற பேச்சுகளெல்லாம் பயன்படாது. ஆகவே அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த கூத்துகள் எல்லாவற்றையும் உங்களோடு சேர்ந்து ரசிப்பதில் எனக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.